வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பூஜைக்கு வைக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதியில் தொடங்கியது. அதேபோல் கோவை வடவள்ளி பேருந்து நிலையம் அருகில் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பாஜக மண்டல் துணை தலைவர் ப. பூபாலன்ஜி, பாஜக வடவள்ளி மண்டல் எம். செந்தில் என்கிற பித்தாஜி தலைமையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. 10 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலை வைத்து பொதுமக்களுக்கு காட்சியளிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் முதல் நாளான இன்று கணபதி ஹோமம், அன்னதானம், விளையாட்டுப் போட்டிகள், 2ஆம் நாள் அன்னதானமும், 3வது நாள் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெறும். உடன் சமூக ஊடக பிரிவு ஆர். பிரதாப், பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து நடத்தும் 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா. இது வடவள்ளி நகர்ல 33வது வருஷம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் முதல் முறையா முதல் நாளே அன்னதானத்தோட தொடங்கியிருக்கோம். அதுக்கு தலைமை செந்தில்ஜி, பூபாலன், ஹரிகிருஷ்ணன் இவங்க தலைமையில் இந்த வருஷம் சீரும் சிறப்புமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை துவங்கியிருக்கோம். வரக்கூடிய 5 நாட்களும் நாங்கள் இன்னும் மேலும் அன்னதானம், ஊர்வலம் இந்த மாதிரி நிறைய நடத்துறதுக்கான இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நன்றி. ஒரு தினமும் ஒரு நாளைக்கு 1500 பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் வழங்கக்கூடிய இதை முடிவு பண்ணியிருக்கோம். வடவள்ளி நகர்பகுதியில் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்த ஊர் மக்கள் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது 3 நாள் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி 1500 அன்னதானமும், மாலையில் விளையாட்டு போட்டியும், சிறுவருக்கான விளையாட்டு போட்டி மற்றும் பரிசெல்லாம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம பூவாலனும் செந்திலனும் தலைமையேற்று சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 10 அடி விநாயகர் சிலைங்க. அப்புறம் நம்ம அன்னதானம், விளையாட்டு போட்டி இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.